முன்னாடிலாம் ஒரு சேயிங் உண்டு, ஹெல்த் இஸ் வெல்த்னு. அந்த காலத்துலலாம் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவா. வெளியில் போகிறது, வெளியூர் போகிறதுனா கூட வீட்டிலேருந்து இட்லி, புளி சாதம், தயிர் சாதம் அப்படி தான் கட்டி எடுத்துன்னு போய் சாப்பிடுவா. ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப ரேர். இந்த காலத்தில் நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சில பேர் 3 வேளையும் கூட ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவள் வசதியை பொறுத்தது. நம்ம வந்து 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வேலைன்னு ஓடுறோம். நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் கல்யாணம், வீடு கட்டுறது அப்படின்னு 50-60 வயசு வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 60 வயசில் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப என்ன ஆகுது, ஹெல்த் இஷ்யூஸ் ஒவ்வொன்றா வருது. பிபி, சுகர், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி வருது. அப்போ வந்து நம்ம இத்தனை நாள் சம்பாதிச்ச பணத்தை வைத்தியத்துக்காக செலவழிக்கிற மாதிரி ஆகிடுறது. நம்ம வந்து இதை ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட பழகிட்டோன்னா பின்னாடி இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வராதுன்னு தோன்றுறது. அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் நம்ம வந்து காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை. ஹெல்த்தியாகவே நம்ம கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த சிறுதானியங்கள் அதுலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி என் சமையல்லையும் நான் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா பின்னாடி வந்து நம்ம சேர்த்து வச்ச வெல்த்தோடு நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். தேங்க்யூ.